எப்படி கோடிகளை சம்பாதிக்க முடியும்? அதாவது சனீஸ்வரனால உங்களுக்கு சனி தசாலையோ, இல்ல ராகு தசாலையோ பிரச்சனைகள நீங்க சந்திச்சீங்கன்னா, எப்படி நீங்க பெரிய அளவுல வேலை, தொழில் இதன் மூலமா முன்னேற்றம் அடைந்து பெரிய அளவுல தொழிலதிபராகவும், இல்ல கோடிகளை குவிக்கும் யோகம் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? அவருடைய அருள் கிடைக்கிறதுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணணும்? அப்படின்றத ஒரு கோயில் வழிபாடு மூலமா இன்னைக்கு நம்ம விளக்குறோம். அதோட விரிவு தான் இந்த மங்கள சனீஸ்வரர் கோயில் சிறப்பு வழிபாடு எப்படி செய்யணுன்றது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு சனீஸ்வரர் உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருந்தால் இந்த மாதிரி வழிபாடு செய்யலாம் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மங்கள சனீஸ்வரர் அப்படின்றது எதற்கு பேர் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, சனீஸ்வரன் மேஷம் ராசியில் நீச்சமாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும். மேஷம் ராசியில் நீச்சமாக இருக்கும் பொழுது அவருடைய ஆதிபத்தியத்தையும் காரகத்துவத்தையும் கொடுக்க இயலாத நிலைக்கு அவர் தள்ளப்படுகிறார். அப்படி இருக்கிற ஜாதகர் இந்த மங்கள சனீஸ்வரரை வழிபட்டிங்கன்னா பெரிய அளவில் முன்னேற்றம் கிடைக்கும். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சனீஸ்வரனால் பிரச்சனைகளை நீங்கள் மேற்கொண்டிருந்தீங்கன்னா அதை சமாளிக்க முடியலனாலும், ராகுனாலையும் வேறு ஏதாவது தசையில் பிரச்சனை இருந்தாலும், உங்களுக்கு பலன்கள் எடுக்க தெரியலனா உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்கள் பேரை போட்டு உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா அதற்குரிய பதில், அதற்குரிய காரணம் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸிலேயே 24 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு வழங்கப்படும். இது நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்கு மட்டுமில்லை, சப்ஸ்கிரைபருக்கு மட்டுமில்லை, ஜோதிடர்கள் அனைவருக்கும் இது தெரியும். ஏன்னா இதை நம்ம வழக்கமாக நிறைய பேருக்கு நம்ம கமெண்ட் பாக்ஸில் தொடர்ந்து பதில் கொடுத்துட்டு இருக்கோம். இதனுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அனைவருக்கும் ஜோதிடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், வீட்டுக்கு ஒரு ஜோதிடரை உருவாக்கும் அப்படின்றது தான் நம்ம அமர்நாத் ஆஸ்ட்ரோட நோக்கம். உங்களுக்கு தெரியும். அது என்னான்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஜோதிடம் தெரிந்ததுனால் நீங்களும் வழிகாட்டியாக உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு மட்டுமில்லை, உங்கள்கிட்ட ஜோதிடம் பார்க்குறவங்களுக்கும் நீங்கள் பின்னாடி என்ன நடக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தால் நீங்கள் எப்படி மேலே போகலாம், இல்லை பிரச்சனை இல்லைன்னா உங்களுக்கு என்ன மாதிரி பணம்லாம் வரப்போகுது, என்ன மாதிரி முன்னேற்றம் வருதுன்றது நீங்கள் வழிகாட்டியாக இருந்து மேலே முன்னேறத்துக்கு நீங்கள் வழி சொல்கிறதுனால நீங்களும் பெரிய அளவில் பெயர் புகழ் மட்டுமல்ல, நீங்கள் பல பேருக்கு வழிகாட்டுதலை கொடுக்க வேண்டும் என்பது தான் அமர்நாத் ஆஸ்ட்ரோட நோக்கம். அதனால தான் நிறைய பேர் நம்ம அமர்நாத் ஆஸ்ட்ரோவில் இண்டிவிஜுவல் கிளாஸில் படித்து சில பேர் ஜோதிடராக ப்ரொஃபஷ்னலாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. வேலை செய்கிறது முக்கியம் இல்லை, நிறைய பேருக்கு வழிகாட்டுறதுன்றது தான் ஜோதிடம். அதற்குரிய முக்கியமான குறிக்கோள் தான் இது, அனைவருக்கும் ஜோதிடம். சரிங்களா? இப்போ மங்கள சனீஸ்வரரோட அருள் நீங்கள் எப்படி கிடைக்க முடியும், என்ன மாதிரி நீங்கள் மங்கள சனீஸ்வரரை போய் பார்க்கணும் அப்படின்றத நீங்கள் விரிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மங்கள சனீஸ்வரர் அப்படின்றவர்